ஏன்னா யாருக்கும் எங்களுக்கெல்லாம் பணம் காசெல்லாம் வேணாம், இருக்கிறது போதும். மனிதனுக்கு தேவை காலையில் ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 4 இட்லி இருந்தாலே காலத்தை ஓட்டின்னு போகிற காலத்தில் 5000 கோடி 10,000 கோடியை சம்பாரித்து ஜெயிலில் போய் உக்காந்து இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உச்சத்தில் இருக்கும்போதே இந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள். அந்த மக்களுக்கு அந்த உச்சத்தில் இருக்கும்போதே அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி தான். ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகிட்டுலாம் வரல, படம்லாம் ஓடாமலாம் இல்லை. போட்டால் கையெழுத்து, தலைவர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டார்னா அடுத்து 1 மணி நேரத்தில் பணத்தை யாரெல்லாம் படம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 1 மணி நேரத்தில் அந்த படமே எல்லாரும், சென்னையாக இருந்தாலும் சரி, அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, அது சேட்டலைட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மணி நேரத்தில் எல்லாமே அவங்கவுங்க நான் நீன் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கக்கூடிய ஒரு படம் இது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நடித்த படம்தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் என் மக்கள், என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கோ நான் வந்து சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. அதனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுலாம் வரல, உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார். எல்லாருமே சர்வே எடுத்து பார்க்குறாங்க, யார் யாரையோ வச்சு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சொல்வது 32%, 35% இப்படி தான் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. யாருமே குறைச்சியே எதுவுமே சொல்லலை. அவங்கவுங்க எடுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம எடுக்கலை. வெளியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சி இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அவங்க சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்சியில் இப்படிலாம் செஞ்சுருக்கிறோமேன்னு. எதை செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் சில விஷயத்தை செய்கிறீங்க என்று சொன்னால் அதை கூட நீங்கள் சரியாக செய்யக்கூட முடியாத ஒரு கையாளாத அரசாகத்தான் திமுக இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. ரமேஷ் சொன்னார், பயங்கரமாக வாக்கில் நடந்தார். ராஜ்மோகன் சொன்னார், எது நடந்தாலும் சரிங்க, தலைவர் தளபதி தான். நீங்கள் எப்படி ஒன்றாலும் வேஷம் போடலாம், எப்படி ஒன்றாலும் நானும் இருக்கலாம் நினைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே எந்த காலத்துலேயும் ஒரே தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் தளபதி. நம்ம சொல்லிக்கலாம், மற்றவங்க சொல்லிக்கலாம், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி போவேன்னு, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஒரே இது தலைவர் தளபதி மாதிரி வேற யாராலையும் வர முடியாது. ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தாலும் சரிசகமாக உட்கார வைத்து அவர்களிடம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். ஏன்னா கடலூர்லேருந்து நீங்கள் நிறைய பேர் வந்து தலைவர் தளபதியை பார்த்துருப்பீங்க, அவரோட கலந்துரையாடி இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் நாம் சொல்லும்போது அது உண்மையாக இருப்பது என்பதனால தான் இந்த பொது மேடையிலே நான் அதை சொல்ல முடிகிறது. இப்படியெல்லாம் ஒரு உண்மையாக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து பதவி கொடுத்த ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி.